வணக்கம். இன்னைக்கு ஹோம் கிச்சனில் ஆம்ச்சூர் பவுடர் மாங்காய் பொடி எப்படி சுலபமாக வீட்லேயே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பொடி செய்கிறதுக்கு 2 கிலோ கிளிமூக்கு மாங்காய் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன். இதை இப்போ தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் தான் பயன்படுத்தணும்னு இல்லை, நல்லா புளிப்பாக இருக்க எந்த வகையான மாங்காய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்லா காயாக இருக்கணும், அவ்வளோதான். சுத்தம் பண்ண மாங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தோல் சீவி வச்சு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியையும் கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாங்காய் எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவின மாங்காவை வெஜிடபிள் பீலர் வச்சு இந்த மாதிரி தனித்தனி துண்டாக வர மாதிரி சீவிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாங்காவையும் பீலர் வச்சே சீவி எடுத்துக்கலாம். அப்படி பீலர் வச்சு சீவறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம தோல் சீவின மாங்காய் இருக்கு இல்லையா, அதை கத்தி வச்சு நல்ல மெலிசான துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசான துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. சைடில் இருக்க மாங்காவையும் நல்லா மெலிசாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போது நறுக்கின மாங்காய் எல்லாத்தையும் ஒரு பெரிய தாம்பாளம் தட்டு இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி விரித்து போட்டு நல்லா வெயிலில் 7லேருந்து 8 மணி நேரம் காய வைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா சாயந்தரம் எடுத்துட்டு இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. மாங்காய் எல்லாத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு மெலிசான துணி இல்லைன்னா துண்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த துணியை எடுத்துகிட்டு அந்த மாங்காவை கொண்டு போய் மறுபடியும் வெயிலில் காய வச்சிடலாம். இன்றைக்கி 2வது நாள் காயுது. 2 நாள் காஞ்சதுக்கப்புறமாவே மாங்காய் இந்த மாதிரி ஆயிடும். பார்க்குறதுக்கு மாங்காய் வெயிலில் காஞ்சி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஒரே ட்ரேலையே கொட்டி வச்சிட்றேன். நீங்கள் துணியில் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதையும் துணி போட்டு மூடி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். மறுநாள் காலையில் கொண்டு போய் வெயிலில் காய வைக்கலாம். இன்றைக்கி 3வது நாள். இதே மாதிரியே இன்னும் 2 நாள் காய வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இன்றைக்கி 5வது நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கையில் உடைச்சோன்னா நல்லா உடையிற அளவுக்கு இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம மெலிசாக சீவுனதுனால மெலிசாக பீலர் வச்சோ இல்லைனா நைஃப்பில் அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணதுனால நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசான ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஜலிச்சிக்கோங்க. இப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த கப்பி. இது மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியும்னா அரைச்சிக்கோங்க. என்னோடய மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாது, அதனால் நான் இதை தூக்கி போட்டுடுறேன். இப்போ நம்ம அரைச்ச மாங்காய் பொடி மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூடு ஆறுற வரைக்கும், அந்த சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா அதை பாட்டிலில் மாற்றி வச்சிடலாம். நான் கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வைக்கிறேன். அப்புறம் இதை நீங்கள் பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மாற்றி வைக்கணும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வெளியவே செல்ஃப்லேயே ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் வண்டு வந்தாலும் வரலாம். நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அது 1 வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த மாங்காய் பொடியை வெண்டைக்காய் வறுவல், பாவக்காய் வறுவல், அப்புறம் வெஜிடபிள் கிரேவி, சுண்டல் கிரேவிக்கெலாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.